Hi everyone, welcome back to Mount Study Center. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? செக் பண்ணிக்கிறேன். Hi everyone, welcome back to Mount Study Center. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? செக் பண்ணிக்கிறேன். Hi everyone, welcome back to Mount Study Center. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? செக் பண்ணிக்கிறேன். Hi everyone. Okay. ஸோ உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷில் வர ப்ரோஸ் எல்லாம் வந்து நான் லைவ் கிளாஸஸாக உங்களுக்கு எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ப்ரோஸ் 17 ஆரஞ்சஸ் பற்றியான ஒரு ஸ்டோரி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோஸ் ஓகே. ஸோ நீங்கள்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போகுது? அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்போவுமே ஒரு ப்ரோஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதனுடைய ஆத்தர் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் அந்த ப்ரோஸ் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்ற அந்த ஆத்தர் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் வந்து இதில் இருக்க சினோனிம்ஸ், ஸோ அதோட மீனிங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். அப்புறம் அதில் இருக்க கேரக்டர்ஸ், யார் யாரெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் வரா, யார் என்ன சொல்கிறா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபைன், புரியுதா? ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த 17 ஆரஞ்சஸ், அதாவது இந்த கதையிலே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா 17 ஆரஞ்சஸ் வந்து ஒருத்தர் வந்து இந்த இடத்துல ஏதோ பண்ணுறார், ஓகேவா? என்ன பண்ணுறாரு, அதை எங்கன்னா தொலைச்சிடுறாரா இல்லை யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துடுறாரா, அது என்ன பண்ணுறாருன்னு தான் இந்த ஸ்டோரியே. ஸோ இவர் தான் நம்மளோட ஹீரோ, இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் வந்து ஆத்தர். ஸோ இந்த 17 ஆரஞ்சஸோட ஆத்தர் யாருன்னா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நார்டன். வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நார்டன், ஆல்சோ கால்ட் அஸ் பில் நார்டன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இன்னொரு நேம் வந்து பில் நார்டன். பில் நார்டன். இப்போது இந்த ப்ரோஸ்க்கு இவர் தான் ஆத்தருன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ கடையில் போய் நம்ம எல்லாம் ஆரஞ்சஸ் வாங்குகிறோம், ஆரஞ்சு வாங்குகிறோன்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பில்லு பார்ப்போமா? அப்போ பில் நார்டன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ கிளாஸ் போகலாம். ஒரு நிமிஷம். ஓகேவா? என்ன பண்றாரு? ஓகே, in the story 17 oranges, let us see if the narrator is able to cleverly manage a tricky situation or not. இப்போ இவருக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரிக்கியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சேலஞ்ச் வருது, அதை வந்து இவர் ஹேண்டில் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆரஞ்சஸ், இதெல்லாம் யார் நரேட் பண்ணுறாருனா இவர் தான், ஓகேவா? பில் நார்டன் தான் பண்ணுறாரு. ஆரஞ்சஸ், ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம். ஃபாண்ட் ஆஃப் தெம்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம். I used to eat them all day and every day. அதை வந்து டெய்லி சாப்பிடுவாராம், டெய்லி சாப்பிடுவார், எப்போவுமே அதை தான் சாப்பிட்டுட்டு இருப்பார். எதுனா ஆரஞ்சு. பட் ஒன் டே அ போலீஸ் மேன், ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு போலீஸ் மேன் வந்து என்னை பார்க்குறாரு. பட் ஒன் டே a policeman found 17 oranges hidden away in my pockets. ஸோ எங்கே அது வந்து இருக்கிறத ஒரு போலீஸ்மேன் ஃபைன் பண்ணுறாருன்னா அவரோட பாக்கெட்டில் இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிடுறாரு. He locked me up and I have never eaten an orange again. ஸோ அவர் என்னை போய் லாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அன்னிலேருந்து நான் ஆரஞ்சே சாப்பிட்றதில்ல, வாங்க உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். ஸோ இந்த பிக்சரில் இருக்கார்ல இவர் வந்து சொல்கிறாரு. Okay, next I want to tell you the story. I was driving a little pony and cart for the Swift delivery company. So இந்த கம்பெனி நேமு, அவர் என்ன டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். எந்த இடத்துலனா ஸ்விஃப்ட் டிரைவிங் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அங்கே வந்து என்ன வந்து இவர் அவரோட வெஹிக்கிள் என்னென்னா போனி அண்ட் கார்ட். போனினா என்னது? ஹார்ஸ், தெரியும்ல?
ஹார்ஸ். இப்போ இந்த ஹார்ஸும் அந்த கார்ட் இப்படி தள்ளிட்டு போவாங்கல்ல, அதுதான் வந்து போனி அண்ட் கார்ட்னு சொல்கிறாங்க. அதை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. எந்த கம்பெனினா ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. அண்ட் ஐ ஆஃபன் வென்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி டாக்ஸ். இவர் எப்பவுமே என்ன வேலைன்னா, டாக்ஸ்னா என்ன, இப்போ இங்கெல்லாம் வந்து இப்போ இதான் வந்து ஓஷன், அதாவது கடல்னு வைங்களேன். இங்கே வந்து ஷிப்பு வந்து நிற்கும். ஓகே, அந்த ஷிப்பு வந்து நிற்கிற இடத்துல தான் வந்து கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, அப்படின்னா கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க சீ ரூட் வழியாக. ஸோ அந்த மாதிரி அந்த டாக் யார்டை தான் வந்து டாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக்கில் போய் நிறுத்துறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவார், ஷிப்பில் வந்து நிறைய பனானாஸ் வந்ததுன்னா இவரோட அந்த கார்ட்டில் அழகாக எடுத்துகிட்டு வந்து எங்கே போய் ஸ்விஃப்ட் அந்த கம்பெனியில் போய் சேர்க்குறாருல, ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி, அங்கே போய் அதை ஒழுங்காக சேர்த்துடுவார். இதுதான் இவரோட வேலை. புரியுதா? ஐ வாஸ் நாட் ரியலி எ தீஃப். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒன்றும் திருடன் கிடையாது, ஆனால் வந்து எதனா கீழே கிடந்தது யாரோ மறந்து வச்சுட்டு போயிடறாங்கன்னா அதை மட்டும் நான் எடுத்துப்பேன், அதை வந்து திருட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்றத சொல்கிறார். ஐ வாஸ் நாட் ரியலி எ தீஃப் but I usually left the dogs with something under my apron. ஆனால் அந்த டாக்ஸ் அந்த துறைமுகத்தை விட்டு போகும்போது நான் எப்போவுமே எதனா என்னோட ஆப்ரன்னா தெரியும்ல, நம்ம பேக்கிங்லாம் பண்ணும்போது இங்கே ஒரு நாட் போட்டு இங்கே ஒன்று மெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்போம்ல, அந்த ஆப்ரான் கீழே எப்போவுமே என்ன பண்ணுவேன், அண்டர் மை ஆப்ரான் கீழே எதனா ஒளிச்சு வச்சுட்டு போவேன். I had made the apron myself and it was big one. அவரோட ஏப்ரானை அவரே பண்ணிக்கிட்டாரு, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. when there was a banana boat, ஸோ பனானா போட்னா அந்த போட்டில் பனானா வருது, ஓகேவா. in the docks I drove my little cart beside it. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கார்ட்டான அந்த வண்டியை தள்ளிட்டு எங்கே போகிறாருன்னா பிசைட், அது பக்கத்தில் போகிறாரு. sometimes bunches of bananas fell onto the ground. அந்த கப்பல்லேருந்து அப்படியே பஞ்சாக என்ன விழுதான், பனானானது விழுது. ஆஃபன் மை ஃப்ரெண்ட்ஸ் கிக்ட் அ பஞ்ச் டு மீ ஃப்ரம் தி போட். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போட்டில் இருப்பாங்களே, இந்தடா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. யார்கிட்ட, நம்மளோட ஆத்தர்கிட்ட. ஐ ஆல்வேஸ் பிக்ட் அப் த பனானாஸ் குவிக்லி அண்ட் ஹிட் தெம் அண்டர் மை ஏப்ரான். டக்குன்னு நான் எடுத்து டக்குன்னு ஒளிஞ்சிரு. எதில் ஒளிச்சு வைப்பேன்றதுனா அண்டர் மை ஏப்ரான். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. Then I spent the rest of the day eating bananas. I liked bananas, but I liked oranges best of all. இது வரையும் புரியுதா? அவருக்கு வந்து பனானாஸும் பிடிக்கும், ஆனால் அதை விட எது ரொம்ப பிடிக்கும்னா ஆரஞ்சஸ் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், இந்த ப்ரோஸ் பார்த்தோம். 17 ஆரஞ்சஸ். அதோட ஆத்தர் யார், ஃப்ரான்சிஸ் பெல் நாட்டன். பார்த்தோமா? இல்லை, பில் நாட்டன் அவரோட நேமு, இவரோட ஆத்தர் பேர் வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன், ஆல்சோ நோன் அஸ் பில் நாட்டன். அப்புறம் என்ன பண்ணோம், இவரை பற்றி தான் பார்த்தோம். இவரோட வேலை என்ன, ஸ்விஃப்ட் டிரைவிங் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாரு. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, போனி அண்ட் கார்ட்டை வந்து டிரைவ் பண்ணுறாரு. ஸோ இந்த டாக்கில் இங்கே வந்து இந்த கப்பல் நிற்கும் போது இங்கே இறங்குறதெல்லாம் கொஞ்சம் எதனா கிடச்சிதுன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி என்ன வந்தது, என்ன போட் வந்தது, பனானா போட் வரும்போது கொஞ்சம் பனானாஸாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூக்கி போட்டாங்க, அதை இவர் கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு. அவர் என்ன தான் பனானா சாப்பிட்டாலும் எது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குது, ஆரஞ்சு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அதுதான் பார்த்துருக்கோம் நம்ம. அவ்வளோதான், சரியா? அவ்வளோதான். ஐ லைக் பனானாஸ் பட் ஐ லைக் ஆரஞ்சஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் தெம். இவரோட ஐடியா என்னென்னா, எனக்கு வந்து எதனா கிடச்சதுனா தான் நான் எடுத்துப்பேன், இதுக்குன்னு ஒரு பிளானை போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு இப்படி வந்துடுறா நம்ம அங்கே அப்படி போனோம் எடுக்கணும் அப்படின்லாம் பண்ணதில்லை. அங்கே எதனா இருந்தது, யாரோ மறந்து விட்டாங்கன்னா அதை நான் எடுத்துப்பேன் அப்படின்றாரு. ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் தெம் பட் சம் பீப்புள் பிளான் த தெஃப்ட் வெரி கேர்ஃபுல்லி. ஆனால் சில பேர் இருக்காங்க திருடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாஸ்டர் பிளான்லாம் போடுறவங்களாம் இருக்காங்க. கிளெம் ஜோன்ஸ் இப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. கிளெம் ஜோன்ஸ் வாஸ் அ கேர்ஃபுல் பிளானர். லெட் மீ டெல் யூ அபவுட் கிளெம். ஆனால் இந்த மாதிரி பக்காவாக பிளான் போடுறவனை பற்றி எனக்கு ஒருத்தனை தெரியும். அவன் பேர் வந்து கிளெம் ஜோன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு அவனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒன் டே, இப்போ கிளெம்ன்றது யாருன்னா
அவர் ரொம்ப கிளவர் கிளெம். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, நரேட் பண்ணுறேன், அவர் வந்து இந்த மாதிரி தான் ஒரு காற்று தள்ளிட்டு வராரு, காற்றில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவார். அந்த பாக்ஸில் என்ன பண்ணுவார்னா, ஏதோ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வருவார். இப்படி எடுத்துகிட்டு வரப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. போலீஸ் நிற்கும் போது, இந்த டாக்யார்டில் நிற்கும் போது ஆப்வியஸாக சந்தேகம் வரும்ல, டே அந்த டப்பாக்குள்ளே என்ன வச்சுருக்க, போட்லேருந்து யாருன்னா உனக்கு போட்டானா, பனானா இருக்கா, இல்லை எதனா வந்து ஆரஞ்சஸ் இருக்கா, காட்டு என்ன வச்சுருக்க அந்த பாக்ஸ் உள்ளன்னு சொல்லிட்டு அந்த கிளெம் ஜோன்ஸ் கிட்ட அந்த போலீஸ் வந்து கேட்பாங்க. இவர் என்ன சொல்லுவார், இந்த கிளெம்மு, சார் சார் தள்ளுங்க சார், தள்ளுங்க சார், இந்த பாக்ஸே ரொம்ப ஹெவியாக இருக்குது, இது உள்ள வந்து ஒரு கேட் இருக்குது, நான் அது திறந்துட்டேன்னா அது எல்லா இடத்துலையும் போயிடும், மறுபடியும் அதை என்னால் கேட்ச் பண்ண முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார். போலீஸ் சும்மா இருப்பாங்களா, டேய் நான் சும்மா சொல்கிறியா, ஓப்பன் பண்ணு, அதில் உண்மையாகவே பூனை கேட் இருக்கான்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் போலீஸ். ஆனால் இவன் கிளெம் வந்து இல்லை முடியாது, அது ஓடிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் கடைசியாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சரி இந்தாங்க சார் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது நிஜமாலே அது உள்ள ஒரு கேட்டு தான் இருந்திருக்கும். கேட் என்ன பண்ணும், திடீர்னு எகிரி குதிச்சு அது பாட்டுன்னு அந்த போட் ஃபுல்லாகவே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, இந்த இதை படிக்கலாம். ஒன் டே கிளெம் வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி டாக்ஸ். இந்த கிளெம் தான் வந்து தெஃப்ட், திருட வந்து பிளான் பண்ணுறது. ஹி வாஸ் கேரிங் அ பாக்ஸ். அவர் என்ன கேரி பண்ணுறாரு, ஒரு பாக்ஸ். வாட் ஹாவ் யூ காட் இன் ஹியர். இந்த பாக்ஸை வந்து இவர் எடுத்துகிட்டு வருவார். இதோ இந்த இடத்துல பாக்ஸை வந்து இப்படி எடுத்துகிட்டு வரும்போது, வாட் ஹாவ் யூ காட் இன் ஹியர், என்னப்பா வச்சிருக்க உள்ள அப்படின்றத யார் கேட்குறாங்கன்னா, போங்கோ அப்படின்ற ஒரு போலீஸ்மேன் கேட்பார். இப்போ பிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, போலீஸ்மேன். ஸோ போலீஸ்மேன் வந்து கேட்குறாரு. அப்போது அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது யார், கிளெம்மு. என்னப்பா வச்சிருக்க பாக்ஸில் அப்படின்னு கேட்குறது யார், நம்மளோட போங்கோவான போலீஸ்மேன். அ கேட் ரிப்ளைட் கிளெம். அது உள்ள என்ன இருக்குன்னு என்ன சொல்கிறாங்க, அ கேட், நான் வந்து கேட் தான் வச்சுருக்கேன் அந்த பாக்ஸில். யார் ரிப்ளை பண்ணுறா, கிளெம். ப்ளீஸ் டூ நாட் மேக் மீ ஓப்பன் த பாக்ஸ், த கேட் வில் ரன் அவே. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் போங்கோ சார், ஓப்பன் பண்ண சொல்லிடாதீங்க, இது வந்து ஓடி போயிடும் அந்த கேட்டு, ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்குறான், ப்ளீஸ் பண்ணுறான். அ கேட் போங்கோ செட், ஐ டோன்ட் பிலீவ் யூ, ஓப்பன் த பாக்ஸ். என்ன கதை விடுறியா, ஓப்பன் பண்ண பாக்ஸ், நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் த கேட் வில் ரன் அவே, கேட் ஆனால் ஓடி போயிடுமேன்னு சொல்லிட்டு கிளெம் சொல்கிறான். தேர் இஸ்ன்ட் அ கேட் இன் த பாக்ஸ் ரிப்ளைட் போங்கோ, ஓப்பன் இட். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, போங்கோ அது உள்ளே வந்து கேட் கிடையாது, அது எனக்கு தெரியும், நீ ஒழுங்காக ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. கிளெம் காட் வெரி ஆங்க்ரி பட் ஃபைனலி ஓப்பன் திஸ் பாக்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, கிளெம் கடைசியாக என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு, ஆங்க்ரி ஆகிட்டு, இந்தா ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அவுட் ஜம்ப்டு ஷிப்ஸ் கேட். அப்போ வெளியே என்ன வருதுன்னா, ஒரு ஷிப்போடைய கேட் வருது. த கேட் ரேன் பேக் இன் டு த டாக்ஸ். கிளெம் ரேன் ஆஃப்டர் த கேட். ஹி வாஸ் ஷவுட்டிங் ஆங்க்ரிலி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை திறந்தோடனே கேட் வெளியே போகுது, அதை பின்னாடியே யார் போகிறா, கிளெம் அதை பிடிக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ மெயினாக ஷிப்பில் வந்து ஏன் கேட்டை வைப்பாங்க அப்படின்னா, ஷிப்பு எந்த இடம் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்னாலே ரேட்டுன்றது வந்துடும், ஓகேவா. அந்த ரேட்டெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக கேட் வைப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஒயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து கொஞ்சம் கடிச்சிடும்ல, அதெல்லாம் தடுக்க டொமஸ்டிக்காக வச்சுப்பாங்க கேட்டு. ஃபைன். 2 minutes லேட்டர் இப்போ என்ன ஆகுது, இந்த சீன் முடியுது, கேட்டு தப்பிச்சு போகுது, பின்னாடியே கிளெம் போகிறான். மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கிளெம் வரான். அப்படியே அது இன்னும் க்ளோஸ்டாக பிடிச்சிட்டு அந்த போங்கோ அப்படியே ஒரு முறைச்சிட்டு அப்படியே போகிறான். பார்த்தீங்களா. 2 minutes லேட்டர் கிளெம் கேம் பேக் வித் த சேம் பாக்ஸ். ஹி வாஸ் ஹோல்டிங் த லிட் டவுன் டைட்லி. ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு போங்கோ லாஃப்ட் அட் ஹிம். போங்கோ பார்த்து சிரிக்கிறான். போங்கோ யார், போலீஸ்மேனில் பார்த்து சிரிக்கிறான். டே இப்போ தானடா விட்ட அந்த பூனையை, மறுபடியும் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். ஆனால் இந்த முறை போங்கோவுக்கு வந்து டவுட்டே வரல. பார்த்தீங்களா, அதான் வந்து பிளான், எதை பண்ணாலும் பிளான் பண்ணிட்டார் நம்ம கிளெம். போங்கோ லாஃப்ட் அட் ஹிம். See, Pongo laughed at him and Clem looked at him furiously. Clem looked angrily all the way home. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே டென்ஷனாக வீட்டு வரையும் டென்ஷனாகவே ஒரு ஃபேஸ் கட்டை வச்சுட்டு தென் ஹீ ஸ்மைல்டு. ஆனால் வீட்டுக்கு போய்ட்டோடனே சிரிக்கிறாரு. ஹி ஓப்பன் த பாக்ஸ். ஓப்பன் பண்ணுறாரு பாக்ஸை. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் என்ன இருந்தது, கேட் இருந்தது. இப்போது அந்த பாக்ஸை போய் கிச்சனில் ஓப்பன் பண்ணும் போது அண்ட் டுக் அ லார்ஜ் டச் சீஸ். இப்போ என்ன எடுக்கிறாரு, ஒரு பெரிய டச் சீஸை வந்து வெளியே எடுக்கிறாரு. புரியுதா?
இப்போ கிளெம்மை ஃபஸ்ட்டு என்ன எடுத்துகிட்டு போனார்? கேட். செகண்ட் என்ன எடுத்துகிட்டு போகிறாரு? ஒரு டச்சு சீஸ். இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. தட் வாஸ் கிளெம் ஸ்டோரி. கிளெம் ஸ்டோரி எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். நல்லா ரொம்ப தெளிவாக ஒரு பிளான் போட்டார்ல. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் கேட் எடுத்துகிட்டு போகிறாரு, அப்புறம் அதே பாக்ஸில் டச் சீஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இதுதான் வந்து தெஃப்டை வந்து பிளான் பண்ணுறது. ஆனால் நம்மளோட ஆள் வந்து என்ன பண்ணுறாரு? பிளான்லாம் பண்ணுறது இல்லை. எதனா கிடந்தால் அது வேணா நான் எடுத்துக்கிறேன், யாருக்கும் எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? பட் ஐ வாஸ் நாட் ஸோ லக்கி. போங்கோ த policeman caught me red-handed because my apron string broke. He noticed that my trouser pockets were somewhat bulging. ஸோ இதில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து நரேட் தானே பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? கிளெம் மாதிரி நான் ஒன்றும் ரொம்ப லக்கி கிடையாது, கிளெம் நல்லா பிளான் பண்ணிட்டான், ஆனால் நான் அவ்வளோ லக்கி கிடையாது. பிகாஸ் என்னை போங்க வந்து பிடிச்சிட்டாரு. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, அவரோட ஏப்ரான் இருக்குல்ல, அந்த ஏப்ரானோட ஸ்ட்ரிங் வந்து உடஞ்சி போயிடும். உடஞ்சி போனதுனால அவர் அந்த ஏப்ரான் கீழே தானே எல்லாத்தையுமே மறைச்சி வைக்கிறாரு. பனானாவை கூட அப்படி தானே மறைச்சாரு. அவர் அதை மறைச்சி வச்சதுனால இது கழண்ட உடனே அப்படியே எல்லாமே அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஐ மீன் கீழே வந்து போயிடுச்சு அந்த ஆரஞ்செல்லாம். அதை வந்து போங்கோ பார்த்துட்டு இவரை லாக்அப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ அவரோட ட்ரௌசர் பாக்கெட்ஸ்லாம் அப்படியே பல்ஜ் ஆகி இருக்குது. ஹே வெயிட் அ மினிட், போங்கோ ஷவுட்டட். ஸோ இவர் இப்படி பண்ணோன்னு, ஏய் நில்லு 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 அப்படின்னு சொல்கிறார். ஹி காட் மீ பை தி காலர். சரி, இந்த இதுவில் ரெட் ஹேண்டட்னு பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிராமர் அண்ட் வொக்காபுலரி கிளாஸஸும் நான் எடுப்பேன் ஏப்ரல் மந்தில், அப்போ சொல்லித்தரேன். இந்த ரெட் ஹேண்டட்னு இருக்குல்ல, அப்படின்னா இது வந்து ஒரு இடியம். சரியா? இடியம்னா என்ன? இடியம்னா என்ன அப்படின்னா, இப்போ அதோட லிட்ரல் மீனிங் எடுக்காமல் அதுக்கான இன்னொரு மீனிங் இருக்கும், அதை எடுத்துக்கணும். அதுதான் வந்து இடியம். இதெல்லாம் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் இருப்பாங்களே, இப்போ இங்கிலீஷ் பேசுகிறவங்களே இருப்பாங்களே, நேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப காமனாக இருக்கும். ரெட் ஹேண்டட் சும்மா இது சாதாரணமாக லிட்ரல் மீனிங்காக எடுக்கிறோம் அப்படின்னா என்ன எடுப்போம்? ரெட் கை வந்து ரெட்டாக இருக்குது அப்படி தானே நம்ம லிட்ரலாக எடுத்துப்போம். ஆனால் இதோட ஹிடன் மீனிங் என்ன இருக்குது அப்படின்னா, ஹிடன் மீனிங்னு இதுக்கு ஒன்று இருக்கா. என்ன மீனிங்கு? இதோட ஹிடன் மீனிங்னா கையும் களவுமாக பிடிச்சாச்சு, அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதுதான் வந்து ரெட் ஹேண்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அபவுட் இடியம். இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹே வெயிட் அ மினிட், போங்கோ ஷவுட்டட். ஹி காட் மீ பை தி காலர். காலரை பிடிச்சி இப்படியே கூப்பிட்டாச்சு. took me into his cabin nearby and looked into my pockets. There were 17 oranges. அப்படியே காலரை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவரோட கேபினில் உட்கார வச்சு போய் அவரோட விசாரணை பண்ணால் அவரோட பாக்கெட்டில் எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குன்னா 17 ஆரஞ்சஸ் இருக்குது. இது வரையும் கிளியரா கான்செப்ட்? கதை ஈஸியான ஒரு ஸ்டோரி தான். போங்கோ counted them all and placed them carefully on the table. ஸோ இப்போ வந்து விசாரணை பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது இப்போ வந்து அந்த தப்பு பண்ணவங்க இந்த சைடு உட்காந்துட்டு அவங்க முன்னாடி ஒரு டேபிள் இருக்குமா, இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா அந்த 17 ஆரஞ்சஸையும் அந்த டேபிள் மேலே கவுண்ட் பண்ணி வச்சுட்டு இவர்கிட்ட இப்போ பேசுகிறார். என்னென்னா, கேர்ஃபுல்லி ஆன் த டேபிள், டூ மெனி பீப்புள் ஆர் ஸ்டீலிங் ஃப்ரம் தி டாக்ஸ். இப்போ இவரே சொல்கிறார், நிறைய பேர் இந்த டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டீல் பண்ணுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. You have stolen these oranges and concealed them in your pockets. Concealed அப்படின்னா என்னன்னா கவர் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணுறது தான் வந்து கன்சீல். நமக்கு கன்சீலர் கூட யூஸ் பண்ணுவோம்ல. கன்சீலர்னா என்ன, ஒரு விஷயத்தை மறைக்கிறது. ஸோ இதை மாதிரி கன்சீல்ட் தெம் இன் யோர் பாக்கெட்ஸ். நீ அதை மறைச்சி எடுத்துகிட்டு வரியா? ஹாவ் யூ எனிதிங் டு சே? உனக்கு எதனா சொல்லணும்னு இருக்கா? ஏன்னா உனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் வரப்போகுது, எதனா சொல்லணும்னு ஆசைப்படுறியான்னு யார் கேட்குறா? போங்கோ போலீஸ்மேன் வந்து கேட்குறாரு. I said nothing. இவர் ஆத்தர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எதுவுமே சொல்லலை. பிகாஸ் நான் நிறைய மூவிஸ் நாவல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறப்போ யாருன்னா நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது நம்ம அவங்க கூட எதனா சொன்னோன்னா அதை வச்சு அவங்க வேறு ஒரு விஷயத்தை வந்து யோசிப்பாங்க. நிறைய வந்து நம்ம பிளாபர் பண்ணுவோம். ஸோ நம்ம எதுவுமே பேச வேண்டாம், சைலண்ட்டாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இவர் டிசைட் பண்ணுறார். I said nothing. I was very frightened. நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் ஐ கெப்ட் குவைட். பட் நான் வந்து என்ன பண்ணல, பேசலை.
அமைதியாக உட்காந்துட்டேன். ஐ ஹேட் ரெட் அ லாட் ஆஃப் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். இவர் நிறைய அந்த ப்ராப்ளம் த்ரில்லர் ஸ்டோரிஸு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பார். டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் டு மேக் த மிஸ்டேக் ஆஃப் பிளாபிங், அதாவது ஒளர்றது தான் வந்து பிளாபிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாபர் பண்ணுறது. ஸோ நம்ம எதனா சொல்ல போய் அதை வச்சு இன்னொரு டாட் அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ எதுவுமே பேச வேண்டாம், சைலண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிதிங் யூ சே மே பி யூஸ்ட் ஆஸ் எவிடன்ஸ். ஸோ இட் மே பி யூஸ்ட் ஆஸ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் யூ. I knew that the best plan was to say nothing. So you won't say anything, said Pongo. I am going to bring another policeman here. He will be a witness against you when I bring up this case in the court. இப்போ என்ன பண்ணுற, நீ இரு, எதுவும் பேச மாட்டேல்ல, நான் இவ்வளோ கேட்குறேன், எதுவும் பேசல, சரி நீ இங்கே இரு, நான் அப்போ இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வரேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம், அவரை வச்சு உனக்கான ஒரு விட்னஸாக நான் வந்து கோர்ட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். போங்கோ லெஃப்ட் த கேபின். இப்போ போங்கோ வந்து போயாச்சு கேபினை விட்டு. அண்ட் லாக் த டோர் பிஹைண்ட் ஹிம். ஐ வாஸ் வெரி வரிட். இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ லுக்ட் அட் த வால்ஸ். இப்போ அவர் நேராக வால்ஸை பார்க்குறாரு. ஐ லுக்ட் அட் த டோர். வால்ஸை பார்க்குறாரு, டோரை பார்க்குறாரு. அப்புறம் அவர் முன்னாடி இருக்குல்ல அந்த 17 ஆரஞ்சஸ் அதையும் பார்க்குறாரு. அண்ட் ஐ லுக்ட் அட் தி ஏப்ரான் வித் இட்ஸ் broken string. ஸோ இவர் இதெல்லாம் பார்க்குறாரு, வாலு, டோரு, இந்த ஆரஞ்சஸ்ஸு, மறுபடியும் அங்கே வச்சிருக்க ஆப்ரான், அவரோட ஸ்ட்ரிங்கு உடஞ்சி போச்சுல, அதை உட்காந்து பார்த்துட்டு ஐ லூஸ் மை ஜாப். இப்போ அவர் வந்து திங்க் பண்ணுறாரு, என் வேலை போயிடுமா, நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரே ஃபீல் பண்ணுறாரு. ஐ லூஸ் மை ஜாப், ஐ தாட் பராப்ஸ் ஐ கோ டு பிரிசன். நான் பிரிசனுக்கு போயிடுவேன். வாட் வில் மை ஃபாதர் சே, என் அப்பா என்ன சொல்லுவார், வாட் வில் மை ஃபாதர் டூ அப்படின்னு ஐ ஆல்மோஸ்ட் கேவ் அப் த ஹோப் ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ட்ரபிள். இப்போ வந்து அவரால் எஸ்கேப்பும் ஆக முடியாது, பிகாஸ் இஸ் வெரி மச் இன்டு த அவர் லாக்அப் பண்ணி கேபின் உள்ள க்ளோஸ் பண்ணியே போயாச்சு. இப்போ ஐ வாஸ் லாக்ட் இன் த கேபின் அண்ட் ஆரஞ்சஸ் வேர் ஆன் த டேபிள். போங்கோ ஹேட் கான் டு பிரிங் அ விட்னஸ். ஐ வாஸ் இன் ட்ரபிள். இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்போ நம்ம அந்த இடத்துல உட்காடுறோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும், அதை வந்து எதனா பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒன்றும் வேணும்னு ஒரு தெஃப்ட் பிளான் பண்ணல, அங்கே கீழே இருக்கிறத எடுத்துட்டோம். பட் நம்மளை வந்து ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போகிறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்ன யோசிப்போம்? என்ன யோசிக்கலாம்? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஸோ அதான் இவர் என்ன பண்ணுறாரு, போங்கோ என்ன பண்ணுறாருன்றது இப்போ பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஓ சூப்பர் நல்லா இருக்கே அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன சொல்கிறாருன்னா, ஓ மை காட் ஐ செட் வாட் கேன் ஐ டூ. அவர் அப்படி தலைமையில கை வச்சுட்டு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னும் போது ஈட் த ஆரஞ்சஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. ஸோ நம்மளே எதனா பண்ணும் போது நமக்கு மனசுலேருந்து இதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வரல. ஸோ அந்த மாதிரி இவருக்கு அவரோட மைண்ட்லேருந்து ஒரு சவுண்டு வருது, ஈட் த ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்டோட கொஞ்சம் சொல்கிறேன், அவ்வளோதான். ஈட் த ஆரஞ்சஸ் செட் அ வாய்ஸ் இன் மை ஹெட். ஈட் த எவிடன்ஸ். ஸோ இப்போ எவிடன்ஸுன்றது என்னதுங்க, வெறும் அந்த 17 ஆரஞ்சஸ் மட்டும் தான். நீ அதை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஈட் தெம், ஈட் தெம் ஐ ஆஸ்க்டு. இவர் கேட்குறாரு ஈட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் செட் த வாய்ஸ் இன் மை ஹெட். eat them and the evidence will be gone. அதை சாப்பிட்டு எவிடன்ஸ் வந்து கலைஞ்சு போயிடும். eat them all, சீக்கிரம் ஜல்தி அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஐ தாட் ஃபார் ஆஃப் அ செகண்ட். ஒரு ஆஃப் செகண்ட் அவர் யோசிக்கிறாரு, நம்ம எப்படி சாப்பிட்றது. அப்போ என்ன ஆகுது, தென் ஐ டுக் an orange. ஒரு ஆரஞ்சு எடுத்து ஐ peeled it and put in my mouth. soon only the pips were left. பிப்ஸ் அப்படின்னா வந்து சீடு. ஓகே, ஆரஞ்சு உள்ள அந்த சீட்ஸ் இருக்கும்ல, அதுதான் பிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. were left. And then they spread to the other parts of the world. Okay, idhula soon only the pips were the left. இதை விட்டுருங்க. You have to follow the pips too. இப்போ என்ன ஆகுது, அவர் அப்படியே அந்த சாப்பிட்டா அதோட பிப்ஸ் சீட்ஸ் அப்படியே வைக்கிறாரு. அதுவும் ஒரு எவிடன்ஸ் தானே. உடனே ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, ஏய் நீ அந்த பிப்ஸையும் முழுங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஸ்வாலோ த பிப்ஸ் டு செட் த வாய்ஸ் இன் மை ஹெட். யூ ஹாவ் டு ஸ்வாலோ த பிப்ஸ் அண்ட் த பீல். ஸோ ஆரஞ்சை நம்ம ஓப்பன் பண்ணும் போது அதோட கொஞ்சம் அந்த ஜூஸ் கண்ணில் அடித்தாலே நம்மளுக்கு கண் எரியும். ஆனால் இவர் இந்த மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ ஆரஞ்சும் சாப்பிடணும், அதில் இருக்க சீடு அந்த பிப்ஸையும் சாப்பிடணும், ப்ளஸ் அதோட பீல் அந்த பீலையும் வந்து நம்ம சாப்பிடணும். You have to swallow all the evidence.
Yes, of course, I said. I swallowed the pips and put some of the peel in my mouth. Don't eat it. இப்போ என்ன ஆகுது, இவர் என்ன பண்ணாரு, பொறுமையாக உட்காந்து பிரித்து அந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்காரு முழுசா, அந்த ஆரஞ்சு முழுசா. அப்போ என்ன பண்ணுறது அந்த வாய்ஸு, டோன்ட் ஈட் இட், நீ இன்னும் அங்கே வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க, அப்படிலாம் சாப்பிடாத, ஸ்வாலோ பண்ணு, ஒரேடியாக முழுங்கிடு அப்படின்னு வந்து அவரோட வாய்ஸ் சொல்லுது. டோன்ட் ஈட் இட் said the voice. There isn't time. அங்கே வந்து ஒரு டைமே கிடையாது, எப்போ வேணாலும் போங்கோ வந்து இன்னொரு போலீஸ்மேனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸ்வாலோ இட், நீ என்ன பண்ணு, ஸ்வாலோ பண்ணிவிடு. பி குவிக், ஸ்வாலோ இட். ஐ டுக் அ ஸ்மால் நைஃப் ஃப்ரம் மை பாக்கெட் அண்ட் கட் த ஆரஞ்சஸ் இன்டு லார்ஜ் சங்க்ஸ். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பாக்கெட்டில் இருந்து நைஃப் எடுத்து ஆரஞ்சஸ் வந்து பெரிய பெரிய சங்க்ஸ்னால் லார்ஜ் பீசஸ் அப்படி கட் பண்ணி, ஐ swallowed the pieces of oranges one after the other வந்து நல்லா கடகடன்னு swallow பண்ணுறாரு. There were still 3 oranges on the table. ஸோ இது வந்து கொஞ்சம் நெயில் பைட்டிங் சிச்சுவேஷன் தான். இப்போ என்ன ஆகுது, எல்லாம் கடகடன்னு முழுங்கியாச்சு, ஆனாலுமே 3 ஆரஞ்சஸ் மட்டும் அவரோட டேபிள் மேலே லெஃப்ட் ஆகிருக்கு. அப்படி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும். 2 பேர் ஒரு ஹால்வேல நடந்து வந்தால் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. There were still 3 oranges on the table. When I heard Pongo outside, I stopped. இப்போ என்ன ஆகுது, போங்கோ வெளியே வர்றது இவர் கேட்டுச்சு, அவர் நிறுத்திட்டாரு. பட் இவரோட லக் என்ன பார்த்தீங்கன்னா, my stomach was nearly full. Be quick, swallow them, said the voice in my head. சொல்லுது மறுபடியும். I was lucky. ஏன் லக்கினா, Pongo and the other policemen had seen some carts at the dock gate. கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி வரும்போது தான் அங்கே இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது அந்த டாக் தெரியுது. மறுபடியும் அந்த டாக் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. சரி இரு, இவன் உள்ளே தான் இருக்கான், நம்ம அங்கே என்ன நடக்குதுன்னு விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்கவும் இன்னொரு போலீஸ்மேனும் அங்கே போயிட்டாங்க. ஸோ இன்பிட்வீனில் கொஞ்சம் டைம் கிடைக்குதுல்ல, அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 3 லெஃப்ட் ஓவர் அந்த 3 ஆரஞ்சஸையும் சாப்பிட்றாரு. I was lucky. Pongo and the other policemen had seen some carts at the dock gate. They went and talked to the drivers. அங்கே போய் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. This gave me a few more minutes. கொஞ்சம் நேரம் கிடச்சிது. I must swallow all the oranges. I thought only 3 left. I swallowed the first one. இப்போ வெறும் 3 தான் மிஞ்சிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்று முழுங்குறாரு, then the second one முழுங்குறாரு. Suddenly the door began to open. என்ன ஆகுது, டோர் வந்து திறக்கு. I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the last orange. எப்படியோ ட்ரை பண்ணி லாஸ்ட் பீஸ் ஆஃப் தி ஆரஞ்சை ஸ்வாலோ பண்ணியாச்சு வெற்றிகரமாக. போங்கோ அண்ட் தி அதர் போலீஸ்மென் வாக்ட் இன். இப்போ எல்லாம் வராங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு, திஸ் இஸ் த தீஃப் அப்படின்னு போங்க சொல்கிறாரு. இவனை தான் நான் எனக்கு பிடிச்சேன், இவனுக்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா ஆரஞ்சஸு காணும். அந்த 17 ஆரஞ்சஸும் தடயமே இல்லாமல், அதாவது ஒரு சின்ன எவிடன்ஸே இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. ஓகே, Pongo, I said, I caught him with his pockets full of oranges. Then Pongo looked at the table at first. He could not figure out what had happened. அவருக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. Where are the oranges? இங்கே இந்த ஆரஞ்சஸ் எங்கடா அப்படின்னு கேட்குறார். I can smell them, said the policeman. இன்னொரு போலீஸ் பண்ணுறாருல, அவர் சொல்கிறார், என்னால் ஆரஞ்சு அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டில் ஒரு ஸ்மெல் வரும்ல, ஆரஞ்சு ஸ்மெல்லு, என்னால் ஆரஞ்சை வந்து ஸ்மெல் பண்ண முடியுது, பட் அது முடியுது, பட் எங்கே அது காணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ செட் நத்திங். இப்பயும் பாருங்கள், அவர் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்ததுனால எதுவுமே சொல்ல, சைலண்டாகவே இருக்கார். Pongo looked everywhere for the oranges. He looked in my pockets, he looked in my apron, but he didn't find one orange. ஒரே ஒரு ஆரஞ்சு கூட அவரால் ஃபைண்ட் பண்ண முடியல போங்கோனால். Finally, Pongo understood what had happened. So, இப்போ போங்கோக்கே புரிஞ்சிருச்சு, ஓகே இவன் வந்து சாப்பிட்டுட்டான். பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். அஃப்கோர்ஸில் ஒரு 2 ஆரஞ்சஸ் மேக்ஸிமம் சாப்பிட முடியும்ப்பா, 17 ஆரஞ்சஸ் எப்படி சாப்பிட முடியும்? 17 ஆரஞ்சஸ் இஸ் செட். அவரே வந்து என்னப்பா 17 ஆரஞ்சஸ் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. 17 பிக் ஆரஞ்சஸ். ஹவு டிட் யூ ஈட் தெம் ஆல்? ஐ செட் நத்திங். மறுபடியும் நம்ம இவர் என்ன பண்ணல, எதுவுமே சொல்லலை. Pongo was not able to send me to prison. எவிடன்ஸ் இல்லை, எப்படி ப்ரிசனுக்கு அனுப்ப முடியும்? There was no evidence. Pongo became angry and shouted at me, but I didn't say a word. But நான் ஒரு வார்த்தை கூட சொல்லியே. In the end, he had to let me go. But in the end என்ன பண்ணுவோம், என்ன அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. I told, இப்போ இங்கே நடந்ததில் ஒரு பெரிய ஸ்டோரி, அது எல்லாத்தையுமே
அந்த டச் சீஸை ஒருத்தர் எடுத்தார்ல கிளெம், அவர்கிட்ட வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு, ஐ டோல்ட் கிளெம் ஜோன்ஸ் அபவுட் த 17 ஆரஞ்சஸ், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போங்கோ லாக்ட் யூ இன் தட் கேபின் ஃபார் ஆஃப் அன் அவர் செட் கிளெம். இப்போ வந்து கிளெம் சொல்கிறான், போங்க வந்து உன்னை ஆஃப் அன் ஹவராக அவனோட கேபினில் லாக் பண்ணி வச்சானா, என்ன சொல்கிற நீ, he had no right to do that. அவன் ஃப்ரெண்டு கூட பேசுகிறான், அவனுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். perhaps Clem was right. I don't know, I didn't have time to think about it. I had eaten 17 large orange peels, pips and all. I feel very sick for a week. ஒரு வாரத்துக்கு is feeling very sick and those oranges kept working away in my stomach. ஸோ அவரோட ஸ்டமக்கில் 1 வீக்குக்கு அந்த ஆரஞ்சஸ் பண்ணுறது நிறைய இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். புரிஞ்சுதா ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? இந்த ப்ரோஸ் வந்து நம்ம இன்னைக்கு குரூப் 2ல் பார்க்க போகிற குரூப் 2 இங்கிலீஷில் பார்க்க போகிற எல்லா ப்ரோஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அப்பப்போ நடக்கிற ஸ்டோரி வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்னதாக நோட் போட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னுமே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரிவிஷன் டைமில் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆத்தர் பற்றி பார்க்கலாம். ஒரே நிமிஷம். Okay. About the author, William John Francis Norton, known as Bill Norton. ஓகேவா, அந்த பில் நாட்டனு இவங்களை பற்றிலாம் நீங்கள் இப்போ படித்தோம். பில்லு எதுக்கு பில்லு போடுவோம், ஆரஞ்சுக்கு வந்து பில் போடுவோம் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். இவரோட டைம் லைன் 1910 to 1992 வாஸ் அன் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ். ஸோ சி இந்த நேஷ்னாலிட்டி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஒரு ஆத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எந்த நேஷ்னாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ். இவர் playwright and author. He worked as a weaver. See, this is a type of question. He worked as a weaver, coal badger and lorry driver before he started writing. இப்படி கேட்கலாம்ல, who worked as a weaver, coal badger and a lorry driver அப்படின்னா ஆன்சர் என்னது? பில் நாட்டன் இல்லைனா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன் தான் ஆன்சர். His preferred environment was working class society. இவர் வந்து working class society பற்றி தான் எழுதுறாரு, which he reflected in much of his work. He wrote many novels, short stories, plays and children's books. He is best known for the play Alfie. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். தனித்தனியாக நீங்கள் எப்படி பண்ணணும், ஒரு பாயிண்ட் வைஸாக நீங்கள் எழுதணும். ஆல்ஃபி தான் இவர் எழுதுறாரு. In 1977 children's novel My Pal Spaghetti. See, these are all very important. My Pal Spaghetti is an account of his childhood. அவரோட childhood பற்றி எழுதுறது வந்து இந்த Pal Spaghetti. Okay, see, general Englishல what you have to do is put two notes. சின்ன நோட் இருக்கோல, குட்டியா நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணுற மாதிரி, ஓரளவு பெருசாக இந்த சைஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 நோட் போட்டுக்கணும். ஒன்று வந்து ஃபார் ப்ரோஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஃபார் போயம். வாட் யூ ஹாவ் டு டூ, ப்ரோஸில் இப்போ இன்னைக்கு 17 ஆரஞ்சஸ் படித்தாச்சு, இதில் வந்து 10 பாயிண்ட் எழுதணும். வெறும் 10 பாயிண்ட்ஸ். ஆனால் அந்த 10 பாயிண்ட்ஸில் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதிடணும். இங்கே லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும் போது, இப்போ அக்டோபர் நம்மளுக்கு எக்ஸாம்னா ரிவிஷன் பண்ணும்போது வெறும் புக்கை எடுத்து அப்போ பண்ணக்கூடாது. இந்த நோட் எடுத்து ஓகே 17 ஆரஞ்சஸா, பில் நாட்டனு, கிளெம் வராரு, டச் சீஸு, போலீஸ் பேர் போங்கோ, அதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக எழுதியிருக்கணும். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ். ஓகே, இப்போ நம்ம க்ளாசரிக்குள்ளே போகலாம். டாக்ஸ் அப்படின்னா என்ன? an enclosed area of water in a port for the loading, unloading and repair of ships. Okay, loading, unloading and repair of ships தான் docks ன்னு சொல்கிறாங்க. apron அப்படின்னா a protective garment worn over the front of one's clothes and tied at the back. We all know, right? apron. red-handed means என்ன பண்ணுறோம், a person has been discovered in the act of doing something wrong. ஸோ அதுதான் ரெட் ஹேண்ட்னா கையும் களவுமா பிடிக்கிறது. கன்சீல்டுனா கவர் பண்ணுறது, த ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹிடன். பிளாபிங் அப்படின்னா டு ரிவீல் சீக்ரெட்ஸ்,
indiscreetly and thoughtlessly. அப்படியே சும்மா சொல்கிறது. Pipsனா small hard seeds in a fruit. Chunksனா அந்த ஆரஞ்சு வந்து chunksஸாக கட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்ல. Thick large pieces of something. Orange. Easy? அவ்வளோதான். சரி, நம்ம இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி பார்த்தோம். Prose 17 Oranges by William John Francis Norton. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவர் அகாடமி, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது. த மவுண்ட் ஸ்டடி சென்டர் இஸ் இன் திருவள்ளூர். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்லாம் இங்கே எடுத்துகிட்ருக்கோம். இங்கே வர ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் டிஎன்பிஎஸ்சி செட் ஆஃப் 10 புக்ஸ் நமக்கு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 8, இப்போது தமிழ் சமுதாய வரலாறுலாம் இருக்குல்ல, தமிழ் சொசைட்டி, அதுக்கான புக்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். வெரி குவாலிட்டியான, ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூனிட் 8, அதாவது யூனிட் 6. இப்போது இது வந்து INM, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, அண்ட் திஸ் இஸ் இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆஃப் 10 புக்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் இப்போ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு கோர்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது ஒரு பேட்ச்சு. இன்னொரு பேட்ச் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஏப்ரல் டேட் சொல்கிறேன். ஏப்ரல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மறக்காமல் த மவுண்ட் ஸ்டடி சென்டரை வந்து நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் வரும். எங்களுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். வி வில் லெட் யூ நோ வாட் வி ஹாவ். ஓகே, ஃபைன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ.